லாஸ்ட்டு கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்னா சம் வச்ச மாதிரி தனியாக பார்த்தோம், ஆல் வச்ச மாதிரி தனியாக பார்த்தோம். இப்போ வந்து சம் ஆல் எல்லாம் மிக்ஸில் பார்ப்போம். சம் ஏ இஸ் பி, ஏ கண்டிஷன் நமக்கு சம் கண்டிஷனுக்கு போட தெரியும். ஸோ சம் ஏ இஸ் பின்ற ஃபஸ்ட்டு இந்த டயக்ராம் போட்டுருக்கலாம். சம் ஏ இஸ் பின்னு போட்டாச்சு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆல் பி இஸ் சி. இப்போ எல்லா பியுமே என்ன சொல்லியிருக்காங்க, சின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதை சி அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாடலில் ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். Some butters or honeys. Some butters or honeys. Some butters or honey. Some butters or honeyக்கான டயக்ராம் நமக்கு போட தெரியும். அடுத்தது some honey or breads. Some honey or breads. Some honey or breadsங்கிறது அந்த டயக்ராம் போட்டுச்சு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, all breads or jams. All breads or jams. அப்போ இது வந்து ஜாம். அந்த மாதிரி டயக்ராம் போட்டாச்சு. கன்க்ளூஷன் பார்க்கலாம். சம் ஜாம்ஸ் ஆர் ஹனிஸ். சம் ஜாம் கொஞ்சம் ஜாம் வந்து ஹனியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கொஞ்சம் ஜாம் வந்து இது வரைக்கும் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய கொஞ்சம் பார்ட் என்னவாக இருக்குது, இந்த ஹனியில் தான் இருக்குது. அப்போது சம் ஜாம்ஸ் ஆர் ஹனிஸுங்கிறது ட்ரூ கண்டிஷன். அடுத்தது ஆல் ஹனிஸ் ஆர் பட்டர்ஸ். ஆல் ஹனிஸ் ஆர் பட்டர்ஸ்னால் இங்கே ஆல் ஹனிங்கிறது இங்கே இருக்குது, பட்டருங்கிறது இங்கே இருக்குது. ஹனியோடைய கொஞ்சம் பார்ட் மட்டும்தான் என்ன இருக்குன்னா பட்டர் கூட இருக்குது. எல்லா பார்ட்டுமே அதில் இல்லை. அதனால் என்னது தப்பு. அப்போது டயக்ராம்லேருந்து என்ன தெரியுதுன்னா சம் ஹனிஸ் ஆர் பட்டர்ஸ் தான் தெரியுது, ஆல் ஹனிஸ் ஆர் பட்டர்ஸுங்கிறது நமக்கு தெரியல. அடுத்தது சம் ஜாம்ஸ் ஆர் பட்டர்ஸ். சம் ஜாம்ஸ் இங்கே இருக்குது, இது வரைக்கும் தான் ஜாம் இருக்குது, பட்டர் இங்கே இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் இந்த டயக்ராமில் எந்த சம்மந்தமே கிடையாது. அதனால் இதுவுமே தப்பு. இதில் இன்னும் சில கண்டிஷன்ஸ்லாம் பார்க்கலாம். சம் ஜாம்ஸ் ஆர் பிரெட்ஸ். சம் ஜாம்ஸ் ஆர் பிரெட்ஸ் இது ட்ரூ கண்டிஷனாக இல்லைன்னு பார்த்தா, சம் ஜாம் வந்து கொஞ்சம் இதில் ப்ரெட்டில் இருக்கா அப்படின்னா கொஞ்சம் ஜாம், இது வந்து கொஞ்சம் ஜாம் தான். ஏன்னா ஜாம்குள்ளே தான் ப்ரெட் இருக்குது. அதனால் சம் ஜாம்ஸ் ஆர் ப்ரெட்டுங்கிறதுமே ட்ரூ கண்டிஷன் தான். நம்ம என்ன பார்த்துருக்கோம் ஆல்ரெடி, ஆல் கண்டிஷன்ஸ் பார்க்கும்போதே ரிவர்சலில் ஆல் கண்டிஷன் வர்றதில் எந்த சம் கண்டிஷன் வந்தாலுமே ட்ரூ. இப்போது ப்ரெட்டுக்கும் ஜாம்க்கும் ஆல் கண்டிஷன் இருக்குது. அப்போ அதில் வரக்கூடிய சம் கண்டிஷன் கண்டிப்பாக ட்ரூவாக தான் இருக்கும். அதுவே ஆல் ஜாம்ஸ் ஆர் பிரெட்ஸ் இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஆனால் ஃபால்ஸ். இப்படி ஏன்னா வெளியிலேருந்து உள்ளே போனாலே நம்ம ஆல் கண்டிஷனில் என்ன பார்த்துருக்கோம், ராங் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே எப்படி இருக்குன்னா ஜாம்லேருந்து தான் ப்ரெட் போயிருக்கு, அதே மாதிரி வெளியிலேருந்து உள்ளே போயிருக்கு. அதனால் இதுவுமே ஃபால்ஸ் தான். எல்லா ப்ரெட்டுமே ஜாம் தானே தவிர ஆனால் எல்லா ஜாமும் என்ன கிடையாது, ப்ரெட்டு கிடையாது. ஓகே.